மக்களே, இந்த வீடியோவில் திருமாண்ணன் பேசுகிறத கேளுங்க. கேட்டுட்டு உங்கள் கமெண்ட்டை பூரா சொல்லுங்கள். ஏன்னா அவர் திமுகவுடைய வெர்ஷன் 2 தான் தாவேக்கான்னு சொல்கிறாரு. அமைச்சர் பதவி கொடுத்ததுனால திருமாவை விலைக்கு வாங்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இவர் குணத்தை அறிஞ்சு தான் இது வரைக்கும் டிஎம்கேல இவர் அடிமையாகவே வச்சுருந்தாங்க. அவங்க ராஜா மாதிரி சேரில் உட்காந்து இவர் பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சு இவரை ஏளனப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. அது இவருக்கு பெருசாக இருக்குது. இவருக்கு எல்லா கௌரவத்தையும் கொடுத்து இவருக்கு நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுத்த தாவேக்கா இவருக்கு பிடிக்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தாவைக்கா மேலே பேட் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அண்ணன் தயவு செய்து வன்னியரசை ராஜினாமா பண்ணிட்டு வெளியில் வர சொல்லிடுங்க. ஒரு பிரச்சனை இல்லை. உங்களை யாரும் காலில் விழுந்து கெஞ்சலை, சரியா? திருமாங்கிற ஒரு நேமுக்கு நீங்கள் கலகம் கற்பிச்சிட்டீங்க. நீங்கள் வேஸ்ட். நீங்கள் பழைய திருமாவளவன் கிடையாது, சிறுத்தைகளுடைய திருமாவளவன் கிடையாது. இப்போ நீங்கள் கருத்த குட்டி வேஸ்ட். நீங்கள் பண்ணது பூரா தப்பு தான். உங்களால் உங்களை நம்பியிருக்கிற சிறுத்தைகள் தம்பிமாரும் ரொம்ப பாதிக்கப்பட போகிறாங்க. அது வேணா உண்மை. எதனால இப்படி நீங்கள் பேசுகிறீங்கன்னு தெரியல. உங்களுடைய பெரிய தப்பு திமுகவில் மாட்டிருக்கு. அதனால நீங்கள் பயந்து போய் பம்முறீங்க. மக்களை ஃபுல்லாக கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மக்களை கமெண்ட்ல பார்த்துட்டு வாங்க. பதவி என்றால் உடனே ஓடி விடுவான், கையை நீட்டுவான், கட்டி பிடித்துக் கொள்வான், விலை பேசிவிட முடியும். இந்த மக்களின் வாக்குகளை எப்படி 100க்கும் 200க்கும் வாங்கினோமோ அப்படி தலைவர்களையும் விலை பேசிவிட முடியும். இது அந்த காலம். இது சிறுத்தைகளின் காலம். மருத்துவர் ராமதாஸ் இந்த தலித் தலைவர்களை பற்றி ஒரு வரியில் சொல்வார். ஒரு வரியில் பஞ்சு மிட்டாய் தலைவர்கள் அப்படின்பார். தலித் இயக்கங்களை பற்றியும் தலித் தலைவர்களை பற்றியும் அவர்களின் மதிப்பீடு என்னவாக இருந்தது என்றால், பஞ்சு மிட்டாய் தலைவர்கள். அதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? பஞ்சு மிட்டாய் வாங்கி திங்கிறவன் அர்த்தம் இல்ல. பஞ்சு மிட்டாய் இவ்வளவு பெருசு கூட செய்ய முடியும், வாயில வச்சா சப்புன்னு போயிட முடியும், ஒண்ணும் இல்லாம ஒரு உருப்படியா இருக்காது. பார்க்கறதுக்கு பெரிய பிம்பத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க, உள்ள போய் பார்த்தா ஒண்ணு இருக்காதுங்கிறது அதுக்கு பொருள். நீங்கள் நினைக்கிற தலைவர்கள் சிறுத்தைகள் அல்ல. உங்கள் மதிப்பீடு உங்கள் அறியாமையின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். இந்த இயக்கத்தை நீங்கள் நினைப்பது போல் ஓரங்கட்டிவிட முடியாது. நீங்கள் நினைப்பது போல் ஒதுக்கிவிட முடியாது. நீங்கள் நினைப்பது போல் சிதறடித்து விட முடியாது. திருமாவளவன் காலத்தின் கட்டாயத்தால் இன்றைக்கு தாவேகா கூட்டணியில் இடம்பெற்று கூட்டணி அமைச்சரவையிலும் இடம்பெறக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. நம்மை கொண்டு திமுக கூட்டணியை உடைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அதை உடைக்க ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தேன். தனிப்பட்ட முறையில் என்ன பாதிப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்பட்டாலும், என்ன இழப்பு ஏற்பட்டாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி 10 ஆண்டுகளாக வழிநடத்தி கொண்டிருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி எந்த சூழலிலும் சிதறிவிடக் கூடாது என்பதில் திருமாவளவன் உறுதியாக இருந்தான் என்பதை மனசாட்சியுள்ள ஒவ்வொரு அரசியல் தலைவரும் நன்கு உணர்வார்கள். கூட்ட நேரத்திலே போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க கையில எத்தனை எம்எல்ஏ, எவ்வளவு பவர். நீங்களே ஒரு பவருக்கு வந்திருக்கலாம். நான் எடுத்த முடிவு சரி, இன்றைக்கு இருக்கிற நிலையும் போதும், அவ்வளவுதான். போன ஆட்சியில் இருந்த போலீஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. இப்ப புது போலீஸ் வந்துட்டாங்க. அம்பேத்கர் சிலை வச்சா அந்த போலீஸ் எடுத்துட்டு தான் போறான். அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சா இதே போலீஸ், போன போலீஸ் எப்படி ஷீட் போட்டு அடிச்சு மூடினான உதயத்தூரில், அதே மாதிரி இந்த போலீஸ் ஷீட் அடிச்சு மூடுறாங்க. என்ன மாற்றம்? அதிகாரிகளை மாற்றுவதால், அமைச்சர்களை மாற்றுவதால் விளைவுகள் மாறுமா என்றால் மாறாது. அப்படின்னா அடிப்படையில் மொத்தத்தில் இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும்.